எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்பா. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த நல்ல தெய்வமே, செய்கையிலும் வாக்கிலும் வல்லவர் கர்த்தாவே, உம்மை குறித்து உம்முடைய பிள்ளைகள் அறிந்ததை அவர் சொன்னார்களே, இந்த நாளில் நாங்களும் இந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாங்களும் ஜீவ ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இப்போது ஆண்டவரே வார்த்தையிலே கேட்கிற பிள்ளைகளையும் வார்த்தையிலே சொல்லுகிற அடிமை பலப்படுத்து. பரிசுத்த ஆவியின் என்னுடைய பேசும் கர்த்தர் பெருகும். நாங்கள் சிறுவ மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவநாமம் மையப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தார். எந்த ஒரு தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு பேர் அம்சம், பெரிய அம்சமுடைய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இவரை குறித்து நம்ம போகிற பொழுது அந்த 2 மனுஷர் பேசிக்கொண்ட வார்த்தைகளும் இயேசுவாகிய தெய்வம் அவர்களோடு பேசிக்கொண்ட வார்த்தைகளும் தான். அதில் ஒரு வசனத்தை தான் நம்ம என்ன சொன்னால் தியான பகுதியாக நம்ம எடுத்துருக்குறோம். அப்போது அவங்க 2 பேரும் கவலையோடு பேசிகிட்டே போகிறாங்க. அப்படி பேசிட்டு போகும்போது இயேசுனாரும் அவங்களோட சேர்ந்து, எதை குறித்து பேசுகிறீங்க, ஏன் இப்படி சங்கடமாக இருக்கீங்க அப்படி சொன்ன மாத்திரத்தில், நீ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லி கேட்டுட்டு, இப்போது அந்த கிளியோப்பா என்று சொல்லுதான அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அந்த வார்த்தையை நம்ம வாசித்த 19 வசனம். இயேசு கேட்குறார், எவைகள் என்றார். அதற்கு அந்த 2 பேர் சொல்கிறாங்க, அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் இயேசுடைய ஒவ்வொரு பெயர்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம். அவருடைய பெயர் ஆயிரமான நம்மளாக பெயர் சூட்டிக்கலாம். அப்பேற்பட்ட கிரியைகள் நடப்பிக்கிறனால அவருடைய கிரியைகள் என்னென்னமோ அந்த கிரியெல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னால், அவர் அதிசயங்களை செய்கிறனால அதிசயமானவர். அவர் நமக்கு ஆலோசனை தரதுனால ஆலோசனை கர்த்தா. வல்லமையான காரியங்கள் செய்கிறனால வல்லமையில் தேவன். இப்படி நம்ம என்ன சொன்னால் தேவ சமூகத்தில் அவருடைய பெயர்களை அவருடைய கிரியின்படி நம்ம சொல்லி மையப்படுத்துகிறோம். இந்த இடத்துல இந்த கிளியோப்பா என்று சொல்லப்படுதுன்னு அந்த மனுஷன் பேசுகிறவர்கள் சொல்கிறார். 19 வசனத்துடைய இந்த ஒரு பகுதி, செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுக்கு ஒருவேளை மகிமை அடைந்த இயேசு மகிமை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. ஆனால் கூட அவங்களுக்கு தெரிந்த வெளிப்பாட்டை இயேசுனார்ட்டே சொல்கிறாங்க. அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில் தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னா. இன்றைக்கி நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக செயல்களை செய்வாங்க. அந்த செயல்களில் கொஞ்சம் வல்லமை இருக்கும். ஆனால் அநேகருடைய வாக்கில் அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அதிகாரம் இருக்கும். அப்படி சொல்கிற காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசுடைய வல்லமை குறித்து நம்ம இந்த கிளியோப்பா சொல்கிற காரியத்தின் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, இவர் செய்கையிலும் வல்லவர், இவர் சொல்லுகிற வாக்கிலும் வல்லவர். இந்த வல்லமை அப்படின்ற வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் போய் பார்த்தோம்னா அதில் பவர்னு போட்டிருக்கும். பவருக்கு நம்ம சாதாரணமாக பவர்னு சொன்னோம்னா எதை சொல்லணும்னா கரண்ட்டை தான் சொல்லுவோம். பவர் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பவர்னால் ஒவ்வொன்றுக்கும் ஊக்கப்படுத்துறது, ஒவ்வொன்றுக்கும் அதை மகிமைப்படுத்துறது. இந்த பூமியில்
இந்த பவர்ன்னு சொன்னால கரண்ட்டு தான். அல்லேலூயா. நம்ம அந்த மாலை நேரத்தில் கூடி வந்தோம். இப்போ இருட்டாயிருச்சு. இந்த இருட்டான வேளையில் இந்த கரண்ட்டு மட்டும் இல்லாட்டினா பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இந்த பவர் கட் ஆனது பார்த்திங்கன்னா எங்கே நினைச்சிரும், இருள் சூழ்ந்துடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த பவர் என்பது, இந்த வல்லமை என்பது நம்ம விட்டு அகண்டுச்சுன்னா நாம் இருளை சூழ்ந்துடுறோம். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இயேசுவாகிய தெய்வம் இவர் செய்கையிலும் வாக்கிலும் பவரோடு இருந்தார். அவங்க நினைக்கிறாங்க அவர் நம்மளை விட்டு போயிட்டார், அடக்கம் பண்ணாங்க, அவருடைய கதை முடிஞ்சிட்டு சொல்லி உலகத்தார் பேசுகிறது போல இந்த நபர்களும் பேசுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் விலைக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போதேவும் அவர்கிட்ட சொன்னார், அவனுடைய சமூகத்தில் 2 பேராவது 3 பேராவது எங்கே என் நாமத்தில் கூடி இருக்கிறாளோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். அப்புறம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து அவர் 40 நாளளவும் சீடர்களுக்கு தரிசனமாகி அல்லது மற்ற ஜனங்களுக்கும் தரிசனமாகி 40ஆவது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை வந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28:19 20 நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஸ்தராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க, அப்புறம் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன கற்பனையை கவனித்து பார்க்கணும். நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் நினைச்சிங்க சீஸ்தராக்குங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பிரமாணங்கள் உபதேசங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு அவங்கள கை கொள்ளும்படி அவங்களுக்கு நினைச்சிங்க உபதேசம் பண்ணுங்க. இப்போ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் எங்கே இருப்பேன்? உங்கள் கூட தான் இருப்பேன். எது வரைக்கும் இருப்பேன்? அப்போது ஆண்டவருடைய வார்த்தையில் நல்லா கவனித்து பார்க்கணும். இவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை இல்லவர். இவர் மரித்து போனார்னீங்கன்னா அதோட அவருடைய வல்லமையோ அவருடைய செய்கையோ அவருடைய வாக்கோ மாறி போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மார்க் 13:30 அவர் சொல்ல வார்த்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்றார். அப்போ கூடவே இருக்கிற சொன்ன ஆண்டவர் இன்னைக்கும் கூட இருக்கிறார். அவருடைய வருகை பற்றி நம்ம கூட இருக்கிறார். இந்த பூமியில் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் கூட இருக்கிறார். திருச்சபை அவரோடு இணைந்து கொள்ளும். அப்புறம் திருச்சபையும் அவர் சேர்ந்து பூமிக்கு என்ன செய்ய போகிறோம்? வரப்போகிறோம். வந்து 1000 வருஷம் அரசாட்சி என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய போகிறோம். நல்லா கவனிச்சு கேட்கணும். அப்போது இந்த கிளையப்பா சொன்ன காரியத்தை கவனிச்சு பாருங்க. அவன் சொல்கிற போது செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில் தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்போ இப்போ இல்லைன்ற மாதிரி காமிக்கிறான். அப்போ இப்போ இல்லையா? அவர் கூட தான் பேசிக்கிட்டு அவர்கிட்டே பேசுகிறான், அவரை பற்றி அவர்கிட்டே பேசுகிறான். ஆனால் இன்றைக்கி வசனத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த வசனம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது அவர் 13:8 எபிரேயர் புஸ்தகத்தின்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அவர் சரீரத்தில் இருந்த காலகட்டத்தில் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில் தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் இன்று ஆவியாய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றும் அவருடைய செய்கையில் வல்லமை உண்டு, இன்றும் அவருடைய வாக்கில் வல்லமை உண்டு. அப்போ இந்த கிளையப்பா சொன்ன காரியத்தை முதல்ல அந்த அவருடைய இயேசுவுடைய சரீரத்தில் இருந்த நாட்டில் இருந்த செய்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வல்லமை வந்து வாக்கை குறித்து பார்க்க போகிறோம். அதில் இருக்க வல்லமை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் யாரெல்லாம் கூட இருக்கிறார், யாரோடையெல்லாம் அவர் கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு கூட இருந்து அவர் தம்முடைய செய்கையிலே தம்முடைய வாக்கில் வல்லமை விளங்கப்படுகிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையில் அவருடைய செய்கை, அவருடைய வாக்கு, இதில் இருக்க வல்லமையை நம்ம பார்க்க போகிறோம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எடுத்துக்கொண்டோம்னா இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அதாவது ஆண்டவர் இயேசு பெத்தானியாவுக்கு வர்றார். லாசரு மரித்து போனான். மரித்து போன லாசருவை எழுப்புறதுக்காண்டி வர்றார். மார்த்தாள் வந்து ஒரு விதமாக பேசி அவள் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறா. மரியாள் வந்து அவளும் ஆண்டவரை நீர் இங்கே இருந்தீரானால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளும் ஐயத்தோடு நிற்கிறா. இப்போது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பேசிக்கிறாங்க. இயேசுநாதருடைய கலக்கத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து 37ஆம் வசனம் யோவான் 11:37 நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்களுக்கு இயேசுடைய வல்லமையே நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு இப்போது மரித்த சரீரத்தை எழுப்ப போகிற வல்லமை இவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன சொன்னா ஒரு 50% இவருடைய காரியங்களை சொல்கிறாங்க. குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா? அப்படின்னா இவர் முன்கூட்டியே வந்திருந்தான்னா இவன் சுகத்தை கொடுத்து உயிரோடே வச்சுருந்துருப்பார். ஆனால் இப்போ செத்து போயிட்டார், இவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. அதாவது அவருடைய செய்கையை எங்கே பார்த்துருக்குறாங்க? குருடர் கண்களை திறந்து பார்த்துருக்குறாங்க. நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா யோவான் 9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வசனம் அங்கே 6 அது 7 இந்த வார்த்தையில் வாசிக்கிற பொழுது இங்கே பாருங்க, உமிழ்ந்து தரையில் எச்சில் துப்புறார். துப்பி புழுதியில் எச்சில் துப்புனா அது சேர் கிடைக்கும். அந்த சேர் எடுத்து என்ன செய்கிறார்னா குருடனை கண்களில் பூசுறார். நீ போ சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்றார். இது அனைத்துமே செய்கை. கவனிச்சுங்க, இது அனைத்து என்னதான் செய்கை. இந்த செய்கையில் வல்லமை விளங்க பண்ணினார். இப்போ அவர் செஞ்ச செய்கை என்ன செஞ்சு? பிறவி குருடன் பார்வையடைந்து இப்போ இயேசுநாதர் பண்ணாராம். இயேசுநாதர் கூட இருக்கிறான். அல்லேலூயா. இவர் செய்கையில் வல்லவர். இப்போ இவர் வார்த்தையில் அல்லது வாக்கில் வல்லவர் என்பதை இப்போ நம்ம வசனத்தில் வாசிக்கிற பொழுது இதே யோவான் 11:37 அந்த செய்கை குறித்து அவங்க குருடனே கண்களை திறந்து குறித்து பேசினாங்க. இப்போ அடுத்தவருடைய வாக்கை குறித்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க? நான் கண்டுக்கிற போகிறாங்க, உணர போகிறாங்க. 11:43-44 வாசிங்க. ஆண்டவர் ஒரு ஆணை இடுகிறார். லாசருவே வெளியே வா. சடலம் பிரேதம் சுத்தப்பட்டிருக்கிற சடலம் நாலு ஆச்சுன்னா 4வது நாள் அது அழுக தொடங்கிடும், நாட்டம் எடுத்துரும். ஆனால் இவர் என்ன செய்யணும்னா சடலத்தை பார்த்து அழுகி போன சரீரத்தை பார்த்து கட்டளை இடுகிறார். லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரம் அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க. மரித்தவன் வெளியே வந்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்க இது வரைக்கும் இயேசுனுடைய செய்தியை பேசினாங்க. இப்போ இயேசுடைய வாக்கை இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தியானத்தோடு நம்ம இருந்தாங்க. இந்த இயேசு கிளியோப்பாவுடைய வார்த்தையினுடைய செய்தியிலும் வல்லவர், வாக்கிலும் வல்லவர். இதை கண்டுபிடிச்ச நாம் சில நேரங்களில் இவருடைய செய்கையும் இவருடைய வாக்கையும் நாம் மறந்து போய் நாம் என்ன சொன்னோம்? சாதாரணமாக நினச்சிட்டு சாதாரணமாக இருந்துடும். அப்படி ஒரு காலம் இருக்கவே கூடாது. ஏன் சொன்னீங்கன்னா இன்றைக்கி இந்த வார்த்தை எடுத்து தேவசம் தியானிக்கணுங்கன்னா இந்த இயேசு அவர் செய்கையிலும் வல்லவர், அவர் வாக்கிலும் வல்லவர். அவர் என்ன செய்கிறாரோ அதை சொல்லுவார். அவர் சொல்கிறது அப்படியே செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் செய்கையிலும் வல்லவர், வாக்கிலும் வல்லவர். இவர்கிட்ட 4 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் இயேசு வசனத்தை போதிக்கிறான்னு சொல்லிட்டு வசனம் போதிக்கிற இடத்துல அநேகர் கூடி வந்ததுனால வாசப்படியில் நின்று வசனத்தை கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வாசல் நின்று வசனத்தை கேட்குறாரு. வாசப்படியில் கூட்டம் கூட்டிகிட்டே போகுது. இப்போ 4 பேர் தூக்கிட்டு வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா மார்க் எழுதிய சுவிசேஷம் 2வது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தூக்கிட்டு வந்தவங்க மேல் கூரை பிரித்தாங்க.
பிரித்து திறப்பாக்கி ஏசுனாருக்கு மேலே படுக்கையோடு அவனை இறக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம். இப்போது ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கலுங்க. இந்த வேத பாரர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வேதத்தை வாசித்து நல்லா தேர்ச்சி பெற்றவங்க. அதனால யாருக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்ச வச்சதுனால, தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒருவருக்கு அதிகாரம் இல்லையே அப்படி சொல்லி மனசுக்குள்ளே என்ன செய்றாங்க, ஏசுனாரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருடைய சிந்தனையை அறிந்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். சொல்கிறது ரெண்டுமே லேஸ் தான், ஆனால் ரெண்டுமே செயல்படுறது கஷ்டம். இப்போது ஒரு ஆளை பார்த்து பெரிய கொள்ளைக்காரன் பயங்கரமானவன் சொல்லி வச்சுங்க, உன் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியாது. பிதாவாகி தெய்வம் அல்லது இயேசுவாகி தெய்வம் அவங்களுடைய பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டதுனால அவர் மன்னிக்கலாம், நான் மன்னிக்க முடியாது. அப்போது வாயில் சொல்லலாம், ஆனால் செயலில் செய்யவே முடியாது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? பேச்சுக்கு சொல்லலாம், பேச்சுக்கு நம்ம எதை வேணாலும் பேசலாம், வெறும் பேச்சு எது வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த பேச்சு அல்லது இந்த வாக்கு நடைமுறைக்கு வரணுமா, அங்கே ஒரு வல்லமை இருக்கணும். ஆமே. இங்கே திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி வாயிட்டு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் பாருங்கள், அவன் என்ன செஞ்சான்? வசனம் என்ன போட்டிருக்குது? உடனே 12, அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். இவன் வந்தது படுக்கையோடு படுக்கையாக வந்தான், மேலே ஓடி வந்தான். இப்போது அவன் போகும்போது, திமிர்வாதக்காரன் போகும்போது வாசப்படி அதே ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. அவன் என்ன வச்சிருப்பான்? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இடிச்சிட்டு படைச்சிட்டும் கிடச்சி சுகத்தில் பலத்தோடு நினைச்சிருக்கான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதே கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வாசப்படி நுழைய முடியாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ அவன் புறப்பட்டு போகும்போது அதே கூட்டம் இருக்குதான் செய்து. இவனுக்கு திமிர்வாதம் போய் கற்றுக் கொடுத்த வார்த்தையின் பலன் வந்த மாத்திரத்தில் அந்த பலத்தோடு அந்த கூட்டத்தில் இடிச்சிட்டு கடந்து வீட்டுக்கு போகிறான். ஹல்லேலூயா. எப்படி இவனுக்கு சுகம் கிடச்சிட்டு? கர்த்தருடைய வாக்கு, கர்த்தருடைய வாக்கு. இவர் வாக்கில் வல்லமை இல்லவர். இந்த வாக்கு இன்றும் மாறாததாக இருக்கிறது. இந்த வாக்கை நம்மை நம்பி வந்திருக்கிறோம். பக்தன் பாண்டுமல, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இந்த வாக்கை நம்ம நம்பி வந்திருக்கனால தம்முடைய ஆவியினால் நம்மை நிறைத்து கர்த்தர் நம்மையும் செய்யிலும் வாக்கிலும் வல்லவராகிய தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து இப்பேற்பட்ட காரியங்களை அவர் இன்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்து கொண்டும் வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் அந்த காலத்திலேயும் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து வானத்தில் இருக்கிற சூரியனே கிபியோன் பள்ளத்தாக்கில் நீ தரித்து நில்லுன்னு சொன்ன மாத்திரத்தில் அதை அப்படியே என்ன செஞ்சு சூரியன் சந்திரனும் அதே இடத்துல நின்றுச்சான். இப்போது ஆண்டுடைய சமுதிரத்தில் காத்திருக்க நாம் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நாம் இன்றைக்கும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த செய்யில் வாக்கில் வல்லவராயுதையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்கிறப்ப பாருங்கள், இந்த வாக்கில் வல்லமையிலவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நம்ம தியானித்த ஒரு வார்த்தையில் 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு சுகத்துக்காக தன்னுடைய நண்பர்களை முதல்ல மூப்பரை அனுப்பினவன், அப்புறம் நண்பர்களை அனுப்பி, நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, நானும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷனாக குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்கிறேன், அன்குவாலிஃபைடு நான் இருக்கிறேன், அதனால்
சொன்ன பாருங்க 7:7 ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி இயேசுனுடைய வல்லமை அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவருக்கு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை மாத்திரம் என்ன சொல்லுங்க, சுகமாகட்டும் மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுகமாயிருவான். தெய்வ சமூகத்தில் காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, இவர் வாக்கிலே வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். அங்கே ராஜாவின் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனுஷன். அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகன் அவன் என்ன செய்றான், மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் ஏசிட்டு போய் என்ன செய்றான், கப்பர்நகூமில் அவன், ஆண்டவரே மகன் மரிக்கும் முன்னதாக நீர் வர வேண்டும். ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார். நீங்கள் அற்புத அதிசயங்களை பார்த்தா தான் நீங்கள் விசுவாசிப்பீங்க, இப்படி தான் பேசுகிறார். ஆனால் அவனுக்கு இருக்கிற அந்த அர்ஜென்ட்டு, சீக்கிரம் வாங்க ஆண்டவரை, என் மகனும் சுகமாக்க ஆண்டவரை சொல்கிறான். ஆண்டு சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம். உன் மகன் என்ன செஞ்சான், சுகமாயிட்டான். இப்போது இவன் நம்பி போகிறான். இப்போ எதுக்கு அவனுடைய வீட்டில் இருக்க வேலைக்காரங்க வர்றாங்க, பிழைத்திருக்கிறான்னு சொன்னாங்க. இப்போது இவனுக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு, இவன் நம்ம கொடுத்த மாத்திரை மருந்தில் ரொம்ப நாள் சுகமாகலை, ஒரு மாத்திரை நம்ம கொடுத்த மருந்துகளில் சுகமாயிட்டானா, இல்லாட்டி இயேசுனுடைய வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தையினால் சுகமானானா அப்படின்றத இவன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி செக் பண்ணுறான். எத்தனை மணி நேரத்துக்கு அவனுக்கு சுகம் கிடச்சி. அவங்க வேலைக்காரன் சொன்ன, நேற்று 7ஆம் மணி வேளையிலே அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. அப்போ இவன் நினைக்கிறான், நம்மள்கிட்ட ஆண்டவர் சொன்ன நேரமும் அதே நேரம் தான். இப்போது நம்பி போனவன் இப்போ விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டான். அல்லேலூயா. நம்பிக்கை முதல் படி, விசுவாசம் அதற்கு மேல் படி. நம்பி போனான், இப்போ அவன் குடும்பம் முழு விசுவாசிக்க தொடங்கிட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இதுவரைக்கும் இவர் செய்கையிலும் வல்லவர், இவர் வாக்கிலும் வல்லவர். நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தபடியாக இந்த செய்கையிலும் வாக்கிலும் வல்லவர், இவர் வாக்கு பண்ணினதுனால இவருடைய சீடர்கள் அல்லது இவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்களும் செய்கையை வாக்கிலே வல்லமையில் காரியங்களை செய்தார்கள். எப்படி? இந்த இயேசு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் கூட இருந்ததுனால, கூட இருக்கிற பொழுது யார் எங்கே விசுவாசிக்கிறார்களோ அங்கே எந்த இடத்துலலாம் இவர்கள் கர்த்தரை பிரகடனம் செய்கிறார்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் இவர்களோடு இருந்து இவர்களை செய்யிலும் வாக்கிலும் வல்லமையால் நிரப்பி நடத்தினார். இதுக்கு முதல் காரியம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேலை ஐயா அந்த 9ஆம் மணி வேலையில் ஜெபிக்க போகிறாங்க. பேதுருவும் யோவானும் இப்போ ஜெபிக்க போட்டதில் அலங்கார வாசல், அதில் பிச்சை கட்டிக்கு இருக்கார் ஒருத்தர். ஏறத்தாழ 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போது இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் இவங்கள்ட்ட வல்லமை உண்டு, இயேசுவின் நாமம் உண்டு, செய்யிலும் வாக்கில் வல்லமையில் தேவனை இவங்களோடு உண்டு. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, என்னை பாருன்னு கேட்டாங்க. சொன்ன மாத்திரத்தை நான் பார்த்தா என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறத என்ன செய்கிறோம், தர்றோம். இப்போ கொடுக்குறாங்க. நசரேயனான இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. உடனே எழுந்தான், நடந்தான். தேவசமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் கீழே இருக்க வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அதாவது 12ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்களாம் கூடி வந்துட்டாங்க. பிறவிச்சப்பாணி சர்ச்சுக்குள்ள வந்துட்டான்டா, பிறவிச்சப்பாணி ஆலயத்துக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி கூடி வந்துட்டாங்க. இப்போ கூட்டத்தை பார்த்துட்டு பேதுரு பார்க்குறாங்க, யோவனை பார்க்குறாங்க, பிறவிச்சப்பாணி பார்க்குறாங்க. பெரிய கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது. எப்படா பிச்சை கட்டு உள்ளே வந்தான்னு சொல்லி. இப்போது பேதுரு பேசுகிறார் பாருங்கள் 12ஆம் வசனத்தில். என்ன? எங்கள் சுய சக்தினாலாவது சுய பக்தினாலாவது எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இது எங்களுடைய சுய பக்தியோ எங்களுடைய சுய சக்தியோ கிடையாது. இப்போ 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே.
அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ செய்கையும் வாக்கும் எங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடுவில் இதை இயேசு கிறிஸ்து செய்யும், இயேசு கிறிஸ்து வல்லமையும் வாக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அந்த பேதுரு சொல்றதை பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. 12 வருஷத்தில் எங்க சுய சக்தி, எங்க சுய பக்தி ஒன்றுமே கிடையாது. நான் ஜெபிச்சதுனால இல்லை, நான் விசுவாசத்தினால இல்லை, இது எல்லாமே இயேசுவின் நாமத்தில் நடக்குது. அடுத்தபடியாக இயேசு மேலே விசுவாசம் வைக்கிற பொழுது இவனுக்கு அந்த சுகம் கிடைத்தது. ஆமென். சரி, முதல்ல இயேசு செய்கையிலும் வாக்கில் வல்லவராக இருந்தார். அடுத்து அவருடைய அப்போஸ்தலர்கள் அல்லது அவருடைய சீடர்கள் செய்கை வாக்கில் வல்லவராக இருந்தார்கள். நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அதுக்கடுத்து 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தில் அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சாப்பாடு காரியத்தில் கொஞ்சம் தகராறு வருது. அந்த தகராறு பார்த்துட்டு, இந்த பாருங்கள், சாப்பாடு கம்ப்ளைண்ட்லாம் அப்போஸ்தலர்கிட்ட எங்கள்கிட்ட கொண்டு வராதிங்க, இது சாதாரண காரியம். அதனால் நல்ல சபையில் இருக்க முக்கியமான ஆட்களை நாங்கள் என்ன செய்யணும்னா, பந்தி விசாரிப்புக்குன்னு சொல்லி ஒரு 6 பேரை நாங்கள் நியமிக்கிறோம். அந்த 6 பேரை என்ன செய்யணும், பந்தி விசாரிப்பு நடத்திக்கிடுவாங்க. ஏன்னா சபை தான் இப்போ என்ன செய்யணும், பஞ்சத்தில் எல்லோரும் சாப்பாடு போட்டுருக்கு. சிலர் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு சாப்பாடு சாம்பார் காம்பி அப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட கொண்டு வராதிங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களே இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் நியமிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பிலிப்பு. இந்த பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வசனத்தை, இவர் ஸ்தேவான் நிமித்தமாக பயங்கரமான ஒரு போராட்டம் எருசலேமில் உண்டானதுனால எல்லாரும் சிதறி போகிறாங்க. இவரும் போய் சமாரியாவுக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை சொல்கிறார். சொல்லுகிற பொழுது அந்த சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. காரணம் என்ன? இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது 5லிருந்து 8 வரைக்கும் வசனம் வாசிங்க. அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒரு பட்டணத்தில் பிசாசிகளும் ஒரு பட்டணத்தில் பிணியாளிகளுமா இருந்தால் அந்த பட்டணத்தில் என்னதான் இருக்கும்னா, கவலையும் கலக்கமும் கண்ணீரும் கூக்குரலும் தான் இருக்கும். பிசாசு ஒரு வீட்டில் இருந்துச்சுனாவே பக்கத்து வீட்டுக்காரங்களும் தூங்க முடியாது. அது கத்திக்கிட்டே இருக்கும், கூக்குரல் போட்டுக்கிட்டே இருக்கும். திமிர்வாதக்காரன் இருந்தால், ஒரு திமிர்வாதக்காரன் தான் அங்கே 4 வருஷம் வந்தது போல், ஒரு திமிர்வாதக்காரன் தான் அவங்களுக்கு கவனிக்கிற 2 பேர் கவனிச்சிட்டே இருக்கும். அப்போது அந்த பட்டணம் முழுக்க மனவேதனை சங்கடமாக தான் இருக்கும். இந்த பிலிப்பு போன மாத்திரத்தில், இந்த பிலிப்பு அவர் அப்போஸ்தலன் கிடையாது, ஒரு சீடன் கிடையாது. இவர் யாருங்கன்னா ஒரு பந்தி விசாரிப்புக்காரர், அதாவது என்ன கேட்டகிரி, ஒரு விசுவாசின்ற கேட்டகிரி தான். இவர் போய் சுவிசேஷம் சொன்ன மாத்திரத்தில் அந்த பட்டணமே சந்தோஷத்துக்கு வந்துருச்சு. ஏன்னுங்கன்னா அங்கே இருந்த நோயாளிகள் சுகமாகறாங்க, அங்கே இருக்கிற பிசாசு பிடிச்சவங்க விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. அதனால பட்டணத்தில் எங்கே பார்த்தாலும் விடுதலை. இப்போது இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்த, இதுவரைக்கும் கூக்குரல் போட்டுக்கிட்டு இருந்த பட்டணம் இப்போது சந்தோஷமடைய தொடங்கிருச்சு. தேவசமர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலருக்கு அடுத்து ஆண்டவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமைகளை கர்த்தர் தம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விசுவாசிகள் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, விசுவாசிகள் மூலம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த தொடங்கிறார். அதில் தொடங்குற ஒரு நபர் தான் பரிசுத்த பவுல். ஆமென். பவுல் நேரடியாக ஆண்டவர் இயேசு மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் கூட அனனியாங்கிற ஒரு மனுஷன் தான் அந்த சவுலாகிய பவுலுக்கு என்ன சொன்னால் ஆண்டவர் பற்றி சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குறான். இவன் கொடுத்த மாத்திரத்தில் கொஞ்ச நாள் அப்படியும் மறைமுகமாக அமைதியாக இருந்தான். என்ன செஞ்சிட்டான்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் மிஷினரி பிரயாணங்களை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிஷினரி பிரயாணம் போகிறாங்க. அப்போ 14ஆம் அதிகாரத்தில் வசனங்களை வாசிக்கிறோம். மிஷினரி பிரயாணத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை பாருங்கள். 8 to 10 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 14, 8 முதல் 10 வரைக்கும். ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியை இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்களை
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல நேரடியான சீடர்கள் அல்லது மாணாக்கர்கள் அப்போஸ்தலர்கள், அதுக்கடுத்து அந்த அப்போஸ்தலர் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பந்தி விசாரக்காரர்கள், அதாவது விசுவாசிகள். அதுக்கடுத்து தேவ சமூகத்தில் அடுத்த படியில் பவுலும் தேவனாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பொழுது அவரும் கர்த்தருடைய செய்கையும் வல்லமையும் விளங்கும்படியாக அவர் காரியங்கள் நடப்பிக்கிறார். இன்று திருச்சபை தேவ பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களும் விசுவாசம் சேர்ந்து தான் திருச்சபை. இந்த திருச்சபையும் அநேக காரியங்களை செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையை இவர்கள் அல்லது நம் மூலம் கர்த்தர் விளக்கு பண்ணி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்லும். எங்கும் நீங்கள் போனீங்கன்னா சாட்சி கிடைக்கும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி தாளமுத்தினரில் ஒரு ரகுமான் அப்படின்ற ஒரு தம்பி வீடு பால் காய்ச்சுறாங்க. பார்த்தீங்கன்னா முஸ்லீம் குடும்பம். ரகுமான் சொன்னால் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் குடும்பம். அந்த தம்பிக்கு எத்தனையோ பிசாசு எடுத்தான், 13 பிசாசு. ஜிஆர்டியில் மேனேஜருக்கு அடுத்த போஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி எங்கள் மாமியார் தொடங்கி அநேக தேவ பிள்ளைகள் போயிருக்கிறாங்க. அந்த தம்பி எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவங்களை கண்டா சோ பண்ணுங்க அப்படின்னு அவனுக்குள்ள இந்த அனைத்து பிசாசுகளும் ஓடிட்டு, அவங்க அப்பா பிசாசின் தாக்கத்தினால இறந்துட்டாராம். அவங்க அம்மாவும் இப்படி தான் இறந்துட்டாங்களாம். இவங்க அக்கா குடும்பம் இருக்குது, இவன் இருக்கிறான், இந்த பையன் நல்ல வாலி பையன். இவனையும் சாகிறதுக்கு வான்னு சொல்லி என்ன செய்யுமா இந்த பிசாசு கூப்பிட்டுட்டே இருக்குமா. இவன் பார்த்தீங்கன்னா எப்படியோ கர்த்தரை பிடிச்சிட்டான். அநேக விசுவாச பிள்ளைகள் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஜெபிக்க ஆண்டவராதையும் அவனுக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கி நல்ல ஒரு வீட்டை கட்டி இன்றைக்கி மே 1 ஒரு பிரதிஷ்டை. ஹல்லேலூயா, தேவனை காத்திரு தேவ பிள்ளைகளே. ஆண்டவராய் தெய்வம் இன்றைக்கு நம்மை கொண்டு அவருடைய செய்கையும் அவருடைய வாக்கையும் வல்லமையாக விளங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த ஆண்டவர் இயேசு மாறாதவர், வாக்கு பண்ணினபடி அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் அவர் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக இன்றும் எனக்குள்ளே செயல் ஆற்றுகிறார். இந்தபடி நம்ம என்ன சொன்னால் விசுவாசத்தோடு நம்ம ஆண்டுக்காக முற்படுகிற பொழுது இன்றும் அவருடைய செய்கையும் இன்றும் அவருடைய வாக்கும் வல்லமையோடு நம் மூலம் வெளிப்பட அது ஆயத்தமாக இருக்குது. நாம் தான் விசுவாசத்தோடு கூட அவர் வாக்கை உறுதியோடு பிடிச்சு கொண்டு செயல்பட வேண்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய சமூகத்தில்